துபாயில லைசென்ஸ் இல்லாம ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்ல இல்லீகலா காஸ்மெட்டிக்ஸ் மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எஸ், நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜீன். எஸ், இந்த கேஸ்ல 3 யூரோப்பியன் லேடிஸை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், ரீசெண்டா துபாயில 3 யூரோப்பியன் விமன்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா அன்லைசன்ஸ்டா லைசன்ஸ் எதுவுமே இல்லாம காஸ்மெட்டிக் மெடிசின்ஸ் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. போலீஸ் போய் ரைட் பண்ணி அபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஏஇல நீங்க என்னதான் ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை லைசன்ஸ் இல்லாம ப்ராப்பரா எலிஜிபிலிட்டி இல்லாம நீங்க பண்ண முடியாது. எப்பவுமே அதுக்கு லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் டிக்ரி லா நம்பர் 6 of 2023 ஆர்டிகிள் 16 and 17ல சொல்லியிருக்க மாதிரி நான் பிசிஷியனா லைசன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு imprisonment and less than 50,000 இல்லாம more than 100,000 AED இல்லாம ஃபைன் இந்த கேஸ்ல வராம இருக்காரு. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லைசன்ஸ் இல்லாம எந்த ஒரு பிசினஸ்மே நீங்க யூஏஇல கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யூஏஇ. நன்றி, வணக்கம்.